வணக்கம். யோசிச்சு பாருங்க, ஒரு முரட்டு குதிரை, கொஞ்சம் திமிர் பிடிச்ச வீரர்கள், ஒரு சின்ன சாலையோர சண்டை. இது ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட தலைவிதியே மாத்தி போட ஒரு புயலோட ஆரம்பம்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, ஒரு சின்ன மோதல் எப்படி ஒரு பெரிய வரலாற்று பயணத்தோட தொடக்கமா மாறுதுன்னு நாம இப்ப பார்க்கலாம். கதையோட வரியே அடுத்து என்ன நடக்கப் போகுதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா? இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க. அதிகாரத்தோட ஆணவமும் ஒரு வீரனோட தன்மானமும் நேருக்கு நேர் சந்திக்கும்போது ஒரு சின்ன பொறி கூட ஒரு பெரிய காட்டுத்தீய உண்டாக்க முடியுங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கை இது. இப்போ கதைக்குள்ள போலாம். நம்ம கதையோட ஹீரோ துணிச்சலான இளம் வீரன் வந்தியத்தேவன் சாலையோரமா ஒதுங்கி நிக்கிறான். அவன் கண்ணு முன்னாடி சோழ சாம்ராஜ்யத்தோட ஒரு பெரிய சக்தியான பழுவேட்டரையரோட ஆட்கள் ஒரு பெரிய ஊர்வலம் மாதிரி கம்பீரமா போயிட்டு இருக்காங்க. இங்கேதான் எல்லாமே ஆரம்பிக்க போகுது. முக்கிய ஆட்கள்லாம் கடந்து போயிட்டாங்க. ஆனா கடைசியா போன சில வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கண்ணு நேரா வந்தியத்தேவனோட குதிரை மேல படுது. அது சும்மா ஒரு பார்வை இல்ல, அந்த பார்வையில ஒரு திமிர் இருக்கு, ஒரு ஆணவம் இருக்கு. பிரச்சனை இங்கிருந்து தான் மெதுவா ஆரம்பிக்குது. சும்மா வாயில ஆரம்பிச்ச ஒரு சண்டை அந்த வீரர்களோட அதிகார திமிர்னால எப்படி ஒரு பெரிய வம்புல போய் முடியுதுன்னு பாருங்க. அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலையும் அந்த அதிகாரம் அப்படியே வெளிப்படுது. இதுதான் அவங்க வீசின முதல் கல்லு. ஒரு கம்பீரமான குதிரையை பார்த்து குருதன்னு ரொம்ப இழிவா பேசுறாங்க. இதுலயே அவங்களோட மனப்பான்மை என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடுது. இது வெறும் கிண்டல் இல்லைங்க, இது ஒரு அப்பட்டமான அத்துமீறல். இது சாதாரண கிண்டல் இல்ல, இது ஒரு பொலிட்டிக்கல் அட்டாக்னே சொல்லலாம். 100 வருஷத்துக்கு முன்னாடியே சோழர்கள் கிட்ட தோத்து போன ஒரு வம்சம்தான் முத்தரையர் வம்சம். அவங்கள பத்தி இப்போ பேசுறது எதுக்கு? நேரடியா அந்த குதிரையோட பெருமையையும் அது மூலமா வந்தியத்தேவனோட கௌரவத்தையும் சீண்டி பாக்குறாங்க. அதாவது உங்க காலமெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்ற மாதிரி தான் இது. இத பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். ஒரு பக்கம் இன்னைக்கு அதிகாரத்துல இருக்கிற பழுவேற்றையர்கள், இன்னொரு பக்கம் அவங்க கிண்டல் பண்ற 100 வருஷம் முன்னாடியே அழிஞ்சு போன முத்தரையர்கள். சோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ பவர் எங்க கையில தான் இருக்கு, உங்க கதையெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு தெளிவா சொல்றாங்க. வாயால பேசி பார்த்தது பத்தாதுன்னு இப்போ கைவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குதிரைக்குன்னு ஒரு தன்மானம் இருக்கு இல்லையா, அதோட பொறுமையை ரொம்பவே சோதிக்கிறாங்க. ஆனா இப்போ அந்த பொறுமை உடைய போகுது. எப்படி விஷயம் பெருசாவுதுன்னு பாருங்க. முதல்ல ஒருத்தன் போய் குதிரையோட வாலை முறுக்குறான். உடனே கோபமான அந்த குதிரை மிரண்டு ஓடி திருவிழா கூட்டத்துக்குள்ள புகுந்துடுது. ஒரே கலைபுரம். ஆனா இத பார்த்து அந்த வீரர்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? நின்னு கைத்தட்டி சிரிக்கிறாங்க. அவங்களோட இந்த ஒரு சின்ன செயல் ஒரு பெரிய கலவரத்தையே உண்டாக்கிடுச்சு. இப்போ இந்த மொத்த குழப்பத்துக்கும் நடுவுல நிக்கிறான் நம்ம வந்தியத்தேவன். அவன் முன்னாடி ஒரு பெரிய கேள்வி. கோவப்பட்டு உடனே வாழ உருவ போறானா, இல்ல புத்திசாலித்தனமா யோசிச்சு செயல்பட போறானா? அவன் எடுக்க போற இந்த ஒரு முடிவுதான் கதையோட போக்கையே மாத்த போகுது. சரியா இந்த நேரத்துல ஆழ்வார்க்கடியான் ஒருத்தர் வர்றாரு. அவர் சும்மா இல்லாம எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி வந்தியத்தேவனை இன்னும் உசுபேத்தி விடுறாரு. இதனால வந்தியத்தேவனோட மனசுக்குள்ள நடக்கிற போராட்டம் இன்னும் அதிகமாகுது. இங்கதான் ஒரு ஹீரோவுக்கும் ஒரு சாதாரண வீரனுக்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு தெரியுது. அவன் வெறும் கோபக்கார மட்டும் இல்ல, அவனுக்குள்ள ஒரு யுக்தி இருக்கு. சரியான நேரத்துக்காக காத்திருக்கான். இந்த மனப்போராட்டம் தான் வந்தியத்தேவன்கிற கதாபாத்திரத்தையே ரொம்ப ஆழமாக்குது. ஆமா, வந்தியத்தேவன் ஒரு புத்திசாலித்தனமான முடிவைத்தான் எடுக்கிறான். யோசிச்சு பாருங்க, அவங்க ஒரு பெரிய கூட்டம். அது மட்டும் இல்லாம அவங்க சண்டை போடுறதுக்காக நிக்கல, சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. சோ இப்போ சண்டை போடுறதுல ஒரு அர்த்தமும் இல்லைன்னு அவன் புரிஞ்சுக்கிறான். சரி, வெளியில நடந்த கலவரம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஆனா வந்தியத்தேவனோட மனசுக்குள்ள ஒரு புது புயல் ஆரம்பிக்குது. இந்த ஒரு சின்ன சம்பவம் அவனோட மனசுல ஒரு பழி வாங்குற எண்ணத்தை விதைச்சிடுச்சு. அந்த விதை எப்படி ஒரு பெரிய மரமா வளர போகுது? அவன் தன்னோட குதிரையை போய் பார்க்கறான். 2 பேருக்கும் நடுவுல ஒரு வார்த்தை கூட இல்ல. ஆனா அந்த அமைதி 1000 கதை சொல்லுது. அவனுக்கு அது வெறும் குதிரை இல்லைங்க, அவனோட பார்ட்னர் மாதிரி. அந்த குதிரை கணக்கிறது கூட ஏன் நம்மளை இப்படி அவமானப்படுத்தினவங்கள சும்மா விட்டான்னு பேக்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. இதுதான் கதையில ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட். இப்போ இது வெறும் அவமானங்கிறத தாண்டி போயிடுச்சு. அந்த பழுவேட்டரையர்களுக்கு ஒரு பாடம் கத்துக் கொடுக்கணுங்கிறது அவனோட மனசுல ஒரு சபதம் மாதிரி பதுங்கிடுது. இது அவனோட ஒரு பர்சனல் மிஷன் ஆயிடுது. இந்த ஒரு சபதம் தான் அவன் பயணத்தோட திசையையே மாக்க போகுது. இந்த விஷயம் ஜனங்க மத்தியில பரவ ஆரம்பிக்குது. ஆனா பாருங்க, ஆளாளுக்கு ஒரு மாதிரி பேசுறாங்க. சிலர் வந்தியத்தேவன் மேல தப்பு சொல்றாங்க, சிலர் பழுவேட்டரையர் ஆளுங்க தான் காரணம்னு சொல்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? பழுவேட்டரையர்களோட அதிகாரம் எந்த அளவுக்கு இருக்கு, அவங்கள எதிர்க்க மக்கள் எவ்வளவு பயப்படுறாங்கன்னு இது தெளிவா காட்டுது. சோ நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே மறுபடியும் வந்திருக்கோம். ஒரு சின்ன சாலையோர சண்டையில ஆரம்பிச்ச இந்த தீப்பொறி சோழ சாம்ராஜ்யத்தையே ஆட்டி பாக்குற ஒரு பெரிய நெருப்பா மாறுமா? இதுக்கு பதில் வரப்போற சரித்திரத்துல தான் இருக்கு.